அடியே உனக்கு ஆபரேஷன் பண்ணலன்னு வச்சுக்கே சங்குதான். அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் அம்மா நல்லபடியா வந்துருவாங்க. வருவா வருவா. அடியே இவன் மனசு வச்சாதான் அவ வெளியே வருவா, இல்லன்னா நேர மேலதான். பாட்டி ஏன் பாட்டி என் வசு ஓடிக்கிட்டே இருக்கா? டேய் அவ ரோஷக்காரிடா, அதான் ஓடுறா. அடவ எங்க போயிட போறா? அவளுக்கு எவன் காசு கொடுப்பான்? சுத்தி சுத்தி உங்ககிட்டயே தான் வருவா. நீ வேணா பாரேன். அப்புறம் கையெழுத்து என்னடா, டைரக்டா நீ தாலியே கட்டிடலாம். எதுக்கும் ஒரு மஞ்சள் கைத்தை வாங்கி உன் ஜோபிலேயே போட்டு வச்சுக்கோ. ரெடியா இருக்கு பாட்டி. இதோ ரொம்ப அலையறானே. ஒருவேளை வசு கிடைக்கலன்னா தொங்கறதுக்கு தாலி கயிறு வாங்கி வச்சிருப்பானோ? என்ன பாட்டி தாலியை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ இந்த வாட்டி தாலி கட்டும் போது யாரும் உன் வாயில குத்தி உன் வாய் வீங்காம இருக்கணுமேன்னு பாக்குறேன். என்ன ஏதோ சொல்லிட்டே இருக்கணும்ல. பத்திரமா உள்ள வச்சுக்கோடா, உள்ள வை. பாட்டி நான் கிளம்புறேன். ஐயோ என் கருப்பு வைரமே, என் தங்க சொரங்கமே, என்ன சாமி ஆச்சு உனக்கு? என்ன பாட்டி காதுல என் காலை கட்டி போட்டாலும் கடமை என்ன அழைக்குது. காலையில இருந்து பணத்தை கையில வச்சுட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறேன். இவன் என்ன அழைச்சி படுத்துட்டு கையில போர்டு வச்சுட்டு நிக்கிறான். நீ நல்லா புடிச்சு வச்சு பிள்ளைய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த நெஞ்சில இருக்க காதல் மட்டும் அப்படியே காணாத மீன் மாதிரி அப்படியே துள்ளுது. இத பாரு சோதி, நீ உணர்ச்சி வசப்படாதடா. நான் சொன்னதுதான். நாட்டுல நினைச்சவளை அடையறதுக்கு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? டேய் இவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. முதல்ல மானம் ரோஷன் அப்படியே பீத்துவாளுங்க. அப்ப எவனும் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், அப்படியே யூ டர்ன் அடிச்சு நம்மகிட்டே வந்து நிப்பாளுங்க. டேய் பணத்தை கட்டாம ஆபரேஷன் பண்ண முடியாதுடா. ஆபரேஷன் பண்ணாட்டி இருமல் ஃபியூஸ் போயிடும்டா. எவ்வளவு நேரம் இப்படியே பில்டப் பண்ணிட்டு இருப்பாளுங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தாளையும் அவளையும் தூக்கி வெளியே போடுவானுங்க. அப்புறம் பாரு நடக்கிறத. இந்த அம்மாக்காரிய அவிச்சு முட்டை கண்ணுக்காரி அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட மாட்டா. அவ உன்கிட்ட ஓடி வந்துருவாடா. அப்புறம் நீ சொல்லுவிய, இந்த காணாங்கத்த மீனை மசாலா போட்டு நல்லா வறுத்து நீ சாப்பிட வேண்டியதுதான். பாட்டி பணத்தை உடனே கட்டலன்னா அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. வசு எதுவும் பண்ற மாதிரி தெரியல. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா? லேட்டாக அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க பாட்டி. அவெல்லாம் சீக்கிரம் போய் சேர மாட்டா. அவளுக்கு ஆயுசு கெட்டி. ஏதா இழுத்துட்டு கிடப்பா பாரு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போய் சேர மாட்டா. நீ கவலைப்படாத. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. வேணும்னா எனக்கு வாங்கின நகை வீட்டுல இருக்குல்ல, அதை வித்து ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டலாம் பாட்டி. நகையா? அதெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்குடி. அதுக்கு பணம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. பணம் கட்டினாதான் நகையை எடுக்க விடுவான், புரியுதா? ஏதாவது பண்ணுங்க பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க பாட்டி. ஐயோ லக்கி, இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நீ இல்ல, அவ. அதுவும் என்கிட்ட கிடையாது. இத பாரு, இவங்கிட்ட சொல்லணும். ஏடிஎம் மிஷினை கையில வச்சுக்கிட்டு அவ என்னடானா அவங்க அம்மாக்காரி உயிரை ஏல விட்டுக்கிட்டு இருக்கா. தண்ட மூதேவி. கேடி கிளவி. போமா, நானே டென்ஷன்ல இருக்கேன். அம்மா வேற யாருக்கிட்ட கேளுமா. டாக்டர் யோகமார சொல்லிருக்காங்க, போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். பேஷண்ட் பேர் துளசி. ஆபரேஷனுக்காக 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லிருந்தீங்களா? ஆமா மேடம், பட் இன்னும் பணம் கட்டல. பணம் கட்டதான் நான் வந்திருக்கேன். சாரி மேடம், செக் வாங்குறது இல்ல, ஒன்லி கேஷ் பேமெண்ட் மட்டும்தான். ஹலோ, முதல்ல செக் வாங்கி பாருங்க. ஜேகேஆர் குரூப் செக். கீழே போட்டாலே பாஸ் ஆகும், தெரியுமா? இல்ல மேடம், அது வந்து. இத பாருங்க, இப்ப நீங்க உங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி செக் டீடைல்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலாம். ஓகே சார். ஓகே மேடம், பேங்க்ல வாங்க சொல்லிட்டாங்க. உடனே அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா? உங்க பேர் மேடம்? அத நான் அப்புறம் சொல்றேன்.
முதல்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. சார் எஸ் சார், துளசி பேஷண்ட்க்கு டெபாசிட் கட்டிட்டாங்க. இஸ் இட்? அப்போ உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றதா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். ஹே வசுந்தரா, உங்க அம்மா பொழைச்ச சந்தோஷத்தை விட உனக்கு ஏகப்பட்ட ஷாக் காத்துட்டு இருக்கு. உன் மேல விழப்போற இந்த திருட்டு பட்டம் உன்னை கொல்லுண்டி. அங்க லெஃப்ட்ல போங்க. ஓகே மேடம். துளசின்ற பேஷண்ட்டுக்கு டெபாசிட் கட்டிட்டாங்க. உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். அனஸ்தீஷியன் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சர்ஜன் பிரபாகருக்கு ஃபோன் பண்ணி இமிடியேட்டா வர சொல்லுங்க. பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு உடனே மெயில் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுங்க. குயிக் சீக்கிரம். ஐயோ, ஏடிஎம் மிஷின் வீணா உட்கார்ந்திருக்கே. கடுபாவி. ஏமா உங்க அம்மாவுக்கு டாக்டர், இவங்க அம்மாவை அனுப்புறதா இருந்தா அனுப்பிடுங்க. இவங்க கிட்ட காசு எதுவுமே இல்ல, யாரும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். வெரி குட்மா. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், பட் டயத்துக்கு பணம் கட்டிட்டீங்க. ஆபரேஷன் பண்ண ஒரு half an hour லேட் ஆயிருந்தா கூட பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஏண்டா, எனக்கு தெரியாம நைஸா பின்னாடி போய் அவளுக்கு பணம் கட்டிட்டு வந்துட்டியா? பாட்டி நான் கட்டல பாட்டி. வேற யாரா இவளுக்கு அவ்வளவு பணத்தை பிச்சை போட்டிருப்பாங்க? 5 லட்சத்தை அள்ளி கொடுக்கற அளவுக்கு யார் அவளுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க? இலக்கியா, யாரோ அம்மாவுக்காக பணம் கட்டியிருக்காங்க. எந்த புண்ணியவானும் நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. ராமா, என்ன காப்பாத்திட்ட. குரங்கு ஆப்பசச்ச கதையா இருக்கே. யார் இவளுக்கு பணம் கட்டியிருப்பா? யூ டர்ன் ஆகும்னு பார்த்தா கதை ரிவர்ஸா போகுது. டேய், இப்படி வாடா வாடா வா வாடா. டேய், என்னடா இது? யாரு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டினது? என்ன கேட்டா எனக்கு எப்படி பாட்டி தெரியும்? நானே திக்கத்து போய் நிக்கிறேன். ஐயோ, நீ எப்படியாவது பிளான் பண்ணி பஸ் கழுத்துல எனக்கு தாலி கட்ட வைப்பேன்னு நினைச்சேன். போச்சு. எவனோ ஒருத்த உள்ள பூந்து எல்லாமே சொதப்பிட்டான். உன் பிளான் எல்லாம் போச்சு. ஐயோ, ஆத்துல வெள்ளம் பூந்தா கூட அணை கட்டி தடுக்கலாம். ஆனா ஊத்துல வெள்ளம் பூந்தா பூந்துருச்ச பாட்டி. என் பஸ் எனக்கு கிடைக்க மாட்டான். என் பஸ் எனக்கு கிடைக்க மாட்டான். என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல, உன் மனசு விட்டுறாதடா. ஊத்துல வெள்ளம் வந்தா பரவாயில்லடா. இந்த பாரு, நீ திங்குற சோத்துல வரல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. டேய், இந்த கடையநல்லூர் காந்திமதி வாக்கு கொடுத்தா நிறைவேற்றாம விட மாட்டாடா. கொஞ்சம் பொறுமையா தாண்டா இருக்கணும். பொறுமையா தான் பாட்டி இருக்கேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதாவது என்கிட்ட இருந்து 1 கோடி என்னை விட்டு போக கூடாதுன்னு இருக்கு. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பாட்டி. எங்கேயாவது அமெரிக்காவோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆட்டு பண்ண வச்சிருந்தா கூட ஒரு 10 கோடி ரூபாய் கண்ணால பாத்துருப்பேன். இப்படியா பாலுங்கத்துல வந்து விழுந்திருக்க மாட்டேன் போல. ஐயோ, வாயை திறந்தா கோடி கோடியா கொட்டுதே. அதான் நம்பி அவசரப்படாதடா கண்ணு, உன் வசு உனக்கு தான்டா. இது பாரு, நீ அவ கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் என் முகத்துல பவுடரே பூச மாட்டேன், ஓகேவா? என் முகத்துல நல்லா கரிய பூசிட்ட. உன் முகத்துல பவுடர் பூசான பூசாட்டி எனக்கு என்ன? உன்னையெல்லாம் அப்படியே ஐயோ போடி. சோதி சோதிக்கணே சோ. ஜோதி, உனக்கு நேரம் நல்லா இல்ல. அத்தையை காப்பாத்தி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா மொத்தமா புட்டுக்குச்சு. இனிமே இந்த கிளவியை நம்பாம நாமளே காரியத்தில் இறங்க வேண்டியதுதான். பஸ், நீ என்னதான் என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் சாப்பிடணும்னு அவசியம் இல்லையே, எப்போ வேணாலும் சாப்பிடலாமே. மாமா இங்கே இருப்பாரு, வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. என்ன நடக்குது புரியலையே. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு மாமா? மாமா சார், இவர் உங்களுக்கு தெரியுமா? சார் தெரியுமாவா? இவர் என் மாமா சார். என்னாச்சு என் மாமாவுக்கு? ஏன் சார் இங்க படுத்துருக்காரு? மாமா மாமா எழுதுங்க மாமா. இவரை சாருக்கு தெரியுமா?
அப்படியா? ஆமா சார், இவர் என் மாமா சார். என்னாச்சு என் மாமாவுக்கு? அது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அவர் அடிபட்டு வந்து சேர்த்தது நான் தான் அப்படின்னு அவருக்கும் தெரிய வேண்டாம், அவர் ஃபேமிலிக்கும் தெரிய வேண்டாம். அது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டாரு. யாரோ இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க பேரு அட்ரஸ் எதுவும் தெரியல. யாருன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்தது இப்போ ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்சம் அரைகுறையா நினைவு திரும்பி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முழு நினைவு திரும்பிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு. நீங்க அவர்கிட்ட பேசலாம். பாத்தியா வசு, நான் விலகி போனாலும் நீ என்னை விட்டு விலக மாட்டேங்கிற. அத்தைக்கு பதிலாக மாமாவுக்கு பில் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ல ஏன் பணமோ உன் கழுத்துல என் தாலியும் விழணும்னு இருக்கு. யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ போய் எல்லாருமே கூப்பிட்டு வந்துடுறேன். போச்சே போச்சே, கோடி ரூபாய் போச்சே. பாட்டி பாட்டி, ஹரிமாவை பார்த்தேன் பாட்டி, ஹரிமாமாவை பார்த்தேன். டேய், என்னடா உளர்ற? அவன் பரதேசம் போய் 10 நாள் ஆச்சேடா. இங்க எப்படிடா இருப்பான்? பாட்டி ஐசியூல தான் இருக்காரு. வசு, இலக்கியா, உங்க அப்பா இங்கதான் இருக்காரு. அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சாம். யாரோ கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அவரை பார்த்துட்டு தான் வரேன். ஐயோ, என் தம்பி, என் தங்க கம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? அப்பா எங்க இருக்காரு? ஐசியூல தான் இருக்காரு. வாங்க போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பாருங்கடி. என்னது இது புது திருப்பமா இருக்கே? அம்மா காரி ஐசியூல இருக்கா, இவன் இன்னொரு ஐசியூல படுத்து கிடக்கானா? ஐயோ, குடும்பமே ஆஸ்பத்திரியில கிடக்குதே. இது எதுக்குன்னு தெரியலையே கடவுளே. எப்படியோ தொலையட்டும். எப்படியாவது சோதிமணியை இழுத்து போட்டு பணத்தை உருவணும். அப்பதான் நமக்கு திருப்தி. ஏலே தம்பி, வசு, போய் பாரு. அப்பா அப்பா அப்பா. போங்க பாட்டி. ஐயோ 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 தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி அனாதை மாதிரி கிடக்குறியேடா. ஐயோ ஐயோ, உன் பொண்ணு பண்ண பாவம் தான் இப்படி நம்மள சுத்திக்கிட்டே இருக்கு. அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா, கண் முழிச்சு பாருங்கப்பா எங்களை. அப்பா, எழுந்துருங்கப்பா. எழுந்துருங்க. சைலன்ஸ். என்னம்மா இது? டாக்டர், இவர் என் அப்பா தான் டாக்டர். அப்படியா? என்னம்மா இது? உங்க ஃபேமிலியை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு டாக்டர் என் அப்பாவுக்கு? ஒண்ணு இல்லம்மா, ரோடு ஆக்சிடென்ட்ல சிக்கின உங்க அப்பாவை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்தாரு. யாரு என்னங்கிற விவரம் எல்லாம் தெரியாது. அத கேட்கறதுக்குள்ள ஆள் இங்க இருந்து போயிட்டாரு. அவர் அவரோட கடமையை செஞ்சாரு, நாங்க எங்க கடமையை செஞ்சோம். தலையில பெரிய காயமெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவருக்கு நினைவு திரும்பிருச்சு. நீங்க வந்திருக்கிறது அவரோட உணர்வுகளுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த நிமிஷமும் அவர் கண்ணு திறக்கலாம். அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா. பாருங்க பாருங்க. அப்பா, எந்திரிங்கப்பா. எழுந்திருங்கப்பா. அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா, கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா, எந்திரிச்சு பாருங்க ப்ளீஸ் பா. அப்பா, கண்ணு திறந்துட்டான் டாக்டர். கண்ணு திறந்துட்டான். பாருங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. வசு, ஆமாப்பா, நான் தான்ப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அக்காடா, அக்கா. ஐயோ டாக்டர், இது பாருடா, என்ன பாருடா, என்ன பாருடா தம்பி. என்னடா ஆச்சு உனக்கு? அக்கா, நீங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கிறதா எங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து இன்ஃபார்மே பண்ணலப்பா. இல்லம்மா, அவங்களுக்கு எதுவும் தெரியாதும்மா. ஆபீஸ்ல இருந்து நான் திரும்பி வர்றப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்களை காண்டாக்ட் பண்ணவே முடியலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விட்டது கஷ்டமா இருக்குப்பா. போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆனா இப்படி ஆயிருக்கும்னு கனவுல கூட நினைக்கலப்பா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தவிச்சு போயிட்டேன்ப்பா. நான் கூட கடன் தொல்லை தாங்காம இவன் பரதேசம் போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இங்க வந்து படுத்து கிடக்குறான். தம்பி,
சோதிமணி தான்ப்பா உன்னை கண்டுபிடிச்சது. சோதி மட்டும் இல்லன்னு வச்சுக்கையே, நான் எந்த ஜென்மத்துல உன்னை பார்த்திருப்பேன்டா. அப்பா அம்மாவையும் இங்கதான்ப்பா அட்மிட் பண்ணிருக்கோம். துளசிய அட்மிட் பண்ணிருக்கீங்களா? துளசி எங்க இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? அவனே இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கான். திரும்ப அவனை கோமாவுக்கே அமிச்சிருவ போல இருக்கு. தம்பி நீ தூங்கு, நீ தூங்கு தூங்கு, ரெஸ்ட் எடுறா, நீ ரெஸ்ட் எடுறா. ஐயோ பாட்டி, அப்பா கோமாவுக்குலாம் போகல, ஜஸ்ட் அன்கான்ஷியஸ், அவ்வளவுதான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அம்மாவுக்கு வழக்கம் போல மூச்சு திணறு, அவ்வளவுதான். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்ப நல்லா இருக்காங்கப்பா. என் துளசிய எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. என்ன கூட்டிட்டு போறீங்களா? டாக்டர், நாங்க அழைச்சிட்டு போலாமா? நோ ப்ராப்ளம். அவரை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போகலாம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல அவர் ரொம்ப தெம்பாயிட்டாரு. இப்ப அவருடைய எல்லா நினைவுகளும் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த மருந்து மாத்திரையை விட நீங்க எல்லாரும் பக்கத்துல இருந்தா அவர் பழைய நிலைமைக்கு வந்துருவாரு. கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. சார், நீங்க பில்லிங் செக்ஷன் போய் பேஷண்டோட விவரத்தை சொல்லுங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணுவாங்க. சரிங்க டாக்டர். படி, நான் போய் பில். அப்பா வசு, உங்க அம்மாவுக்கு தான் என்னால டெபாசிட் கூட கட்ட முடியல. ஆனா இப்போ உங்க அப்பாவுக்கே நான் தான் பில் கட்ட போறேன். இனிமே தான் நீ என்னோட ஆட்டத்தை பார்ப்ப. நீங்க மேல போங்க. சிஸ்டர், பேஷண்ட் நேம் ஹரி, டிஸ்சார்ஜ் பண்ணணும். பில் ரெடி பண்ணுங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? யா, அவர்தான். அவங்க பில் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு சார். பில் அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சா? யார் செட்டில் பண்ணிருக்கா? அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது சார். செட்டில் பண்ணவங்க அவங்க டீடைல்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. என்னது இது? அத்தைக்கும் பணம் கட்டியிருக்காங்க, மாமாவுக்கும் பணம் கட்டியிருக்காங்க. யாரா இருக்கும்? எவனாவது பிளான் பண்ணி என் லைன்ல கிராஸ் பண்றானோ? ஜோதி, முழிச்சுக்கடா, விடக்கூடாது. நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன உறவு? அவர் என் மாமா. உங்க பேரு? ஜோதிமணி. உங்க பேர்ல பில் போட்டுறவா? மாமாவை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி பில்லையும் கட்டின புண்ணியவன் யாரோ. அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு அப்படியே பாலாபிஷேகமே பண்ணலாம். பில்லை கட்டினது வேணா அவனா இருக்கலாம், ஆனா வசு கழுத்துல தாலி கட்ட போறது நானா இருக்கணும். நினைக்கவே நெஞ்சு பதறுதுங்க. நீங்க பணத்தை ரெடி பண்றதாதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். போன்ல கூட பேச முடியலன்னு வசு சொன்னப்ப கூட சிக்னல் கிடைக்கல போல இருக்குன்னு தான் நினைச்சோம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்ல வேலைமா, ஜோதி மாமா பார்த்ததுனாலதான் அப்பா இங்க இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சது. நீ அழாத துளசி. ஆபரேஷன் பண்ண உடம்பு. உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்படி திடீர்னு மூச்சு திணறல் வர்றதுக்கு என்ன காரணமா? கிளவி எதுவும் யோசிக்குது.